ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. எல்லா குருமார்களுக்கும் வணக்கம். எல்லா குருமார்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உரித்தாக. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேர் சொன்ன உடனே உங்களுக்கு அதனுடைய விஷயம் தெரியும். ஹாப்பி 60+. ஹாப்பி 60+னா என்ன? 60 வயது அதற்கு மேற்பட்டவர்களுக்கான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அந்த 60 வருடமாக இந்த உடல் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கணமும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு கார் 20 வருஷம் ஓட்டினா 20 வருஷம் கழிச்சு இந்த கார் எப்படி இருக்குது, ஒரு சைக்கிள் எப்படி இருக்குது, ஒரு பைக்கு உங்களுக்கே தெரியும். ஒரு வீடு சும்மா கட்டியிருந்தால் கூட 20 வருஷம் கழிச்சு அதனுடைய மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம். இது ஒரு வெஹிக்கிள், வண்டி தானே. எந்த வண்டி ஓட்டினாலும் 60 வருஷம் ஓட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் கூட நிற்காமல் ஏதோ ஒரு வண்டி எடுத்துக்கங்க, எப்படி இருக்கும்? ஸோ அப்போதைக்கப்போ அது கொண்டு போய் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை, 5,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை என்று மெயின்டெனன்ஸ் உண்டு இல்லையா? ஒவ்வொரு ஃப்ளைட்டும் இறங்குற உடனே மெயின்டெனன்ஸ், எவ்ரிடே ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் உண்டு தினம். அது போல் தேவை. ஆனால் நம்ம அது பண்ணுறதில்லை. அதுக்கு மேலே ஒரு கேர் எடுக்கிறோம், எப்படியாவது இது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ 60 வயதுக்கு மேலே வரக்கூடிய பல பிரச்சனைகள் அப்போ அந்த தாண்டும் போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை, ஏன்னா நம்ம பிரச்சனை இல்லை. ஒரு சில பிரச்சனைகளுக்கு மிக எளிய தீர்வுகள் உண்டு. அதை நான் 45 வருட காலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். பல பேருக்கு உதவி இருக்கிறோம். இப்போ நான் ரீசன்ட் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், இப்போது ஒரு விஷயம் டவுட் இருக்குன்னா உடனே பார்த்தோம்னா அதில் என்ன ஏது அப்படிங்கிறது உள்ளே போய் பார்க்கலாம் விஷயத்தை. ஆகவே இது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியம், கழுத்து வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, பல வலிகள் வருகிறது. தோல் பிரச்சனை, அல்சர், ஜீரணமின்மை, தூக்கமின்மை, இதெல்லாம் வரும். எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. ஆகவே ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம். அது என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் நான் கொஞ்சம் இந்த அறிவு பூர்வமாக படித்த கேட்ட விஷயங்களை சேர்த்து விஞ்ஞானபூர்வமாகவும் அது இருக்கும். ஆகவே அத்துடன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் சந்தோஷம் வந்துடுமா? ஹாப்பி 60+ ஆகிடுமானா ஆகாது. மனம் ஆரோக்கியமாக இருக்கணும், அது எல்லாருக்கும் தெரியும். சந்தோஷமே மனதின் மூலமாக தான் சந்தோஷம் அடைகிறோம். உடலின் மூலமாக அடைந்தால் கூட அது மனதில் மூலமாக வந்து தான் அந்த சந்தோஷத்தை மனதில் தான் உணர்கிறோம். இப்போ மனம் ரொம்ப முக்கியம். சந்தோஷத்தை உருவாக்குவதற்கும் அனுபவிப்பதற்கும் மனம் முக்கியம். மன ஆரோக்கியம் முக்கியம். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஆரோக்கியம். ஆக அதையும் பார்ப்போம். ஆகவே இந்த ஹாப்பி 60+ என்ற சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போது இதை கேட்டுவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய இதை வரவேற்பவர்கள் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். கூடிய விரைவில் அதை யூடியூப்பில் ஏற்றிவிட்டு அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும். அதை உங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். ஆகவே உங்களுடைய சந்தோஷமான 60+ இருக்க என்னுடைய பிரார்த்தனைகள். ஆகவே அன்பான பெரியோர்களே, இது உங்களுக்கான ஒரு சேனல். இதில் உங்களுடைய விஷயங்களை, உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஆடியோவாக அனுப்பினாலே போதும், அல்லது டைப்பும் செய்யலாம். அதற்கான விளக்கங்களை, தீர்வுகளை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அதே சமயம் இந்த யூடியூப் சேனலிலும் அது வரும். யாருடைய பெயரும் வராது, விவரங்கள் மட்டும், அதை பற்றிய விஷயங்களை பற்றும். உதாரணத்துக்கு மூட்டு வலி இருக்கிறது, இத்தனை நாள் இருக்கிறது, இது செய்து கொண்டிருக்கிறேன், இந்த மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று செய்யலாம்.
இதற்கு இதை வேகமாக சரி செய்ய ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்கலாம். இது ஒரு உதாரணம் அதுபோல். ஆகவே உங்களை அனைவரையும் குருமார்கள் வாழ்த்துவார்களாக. ஓம் நம சிவாய சிவாய நமோ.